அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய யுத்த காலத்துக்கு பின்னால் புகாரியிலே 5362வது இலக்கம். ஒரு முறை உங்களுக்கு தெரியும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, தந்தையே, அதாவது வீட்டு வேலைகள்லாம் செய்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, கையில பொக்களங்களாக என்ன செய்திருக்கிறது, நிறைய வந்திருக்குது. அதனால ஒரு வேலைக்காரி எனக்கு தந்தீங்கன்னு சொன்னா அது உதவியாக இருக்கும் என்று கேட்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக கொடுக்க மாட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக கொடுக்க மாட்டேன். எத்தனையோ பேர் இங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் நான் உங்களுக்கு தர மாட்டேன் என்று சொன்னாங்க ரசூல். போயிட்டான் ஃபாத்திமா ரலியல்லாஹு. தந்தை என்ற அடிப்படையில் ஒரு பாசம் இருக்குமா இல்லையா? இரவு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரான். வீட்டு கதவு அப்படி ஃபாத்திமாவோட வீட்டுக்குள்ள போறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா தூங்குறதுக்கு நிக்கிறாங்க. தூங்குறதுக்காக அப்படி சாஞ்சிட்டாங்க. எலும்ப பார்க்கறாங்க. ரசூல் சொன்னா மக்கானக்குமா, அப்படி ஏறிங்கண்ணா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவில் பேசி இருந்தார்கள். நீங்க என்கிட்ட ஒரு வேலைக்காரரை கேட்டீங்க, இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரவா, இதை விட சிறந்த ஒன்றை சொல்லி தரவா? தூங்க போகிற ஒவ்வொரு நேரத்திலும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் என்ன 34 தடவை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி என்று சொல்றாங்க. இந்த செய்தி அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்கிறாரு, அவர் சொல்றார், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபமா தரக்துஹா பஅத், அன்றைய தினம் தொடக்கம் நான் அதை இரவில் எப்பொழுதுமே விட்டது கிடையாது, என்றைக்கும் சொல்லுவேன். அப்போ ஒருவர் கேட்கிறார், வலா லைலத்த சிஃபின், சிஃபின் யுத்தம் நடந்ததே அப்பையும் நீங்க விடவில்லையான்னு கேட்டார்கள். வலா லைலத்த சிஃபின், சிஃபின் யுத்த இரவிலும் நான் விடவில்லை என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், சிஃபின் யுத்த இரவிலும் நான் விடவில்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, என்ன ஒரு பேணுதல் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. போகும் நான் விடவில்லை என்று சொல்வதில் நேர்மை இருந்தது. நாங்க பெரும்பாலும் அப்படி சொல்றது பெரும்பான்மைக்கு தான், பெரும்பான்மையாக விடவில்லை என்று புரிஞ்சுக்கொள்ள சொல்லுவோம். அதாவது அவர் கேட்கிறார், வலா லைலத்த சிஃபின், சிஃபின் இரவிலே விடலையா? சிஃபின் இரவிலும் நான் விடவில்லை. இது புகாரியில் 5362வது இலக்கத்திலே பதியப்பட்ட செய்தி. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தம் இப்படி நடந்தாலும் கூட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருந்த ஒரு சில உறவு முறைகளை நாங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுக்குள்ள நெருக்கமாக இருந்தார்கள், நேர்மையாக இருந்தார்கள், ஒருவருக்கொருவர் உறவாக இருந்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார். வந்து சொல்றாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வார நேரத்தில் நஞ்சூட்டப்பட்ட ஒரு வாளால் என்ன செய்தாரு, குத்தி கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னை கொன்றவர் யார் என்று பாருங்கள். கொன்றவருக்கு மரண தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அவருக்கு மரண தண்டனை கொடுங்கள், ஆனால் எந்த விதமான சித்திரவதையும் செய்து விட வேண்டாம் சொல்லிக்கிட்டு தான் மௌத்தாயினார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். சொன்ன உடனேயே கண்ணீர் விட்டு அழுதார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. வெறுப்பும் பகைமையும் குரோதமும் இருந்து அழ முடியுமா? இது சொன்ன உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மனைவி கேட்கிற, அத்தபுக்கி வகத் காத்தல்தா, யுத்தம் உங்களோட செய்தாரு, நீங்க அவரோட யுத்தம் செய்தீங்க, எப்படி அவருடைய மரணத்துக்கு நீங்கள் அழுவீர்கள்? வைஹக் இன்னக லா தத்ரீன மா ஃபகதன் நாஸு மினல் ஃபத்லி வல் ஃபிக்ஹி வல் இல்ம், உங்களுக்கு தெரியாது அவருடைய மரணத்தால் எவ்வளவு அறிவுள்ளஸ்டாக இருக்குது, எவ்வளவு சிறப்புள்ளஸ்டாக இருக்கிறது, எவ்வளவு ஞானங்கள் இந்த சமுதாயத்தை விட்டு எழுந்து போயிருக்கிறது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்றார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, சிறப்பை விளங்கியிருந்தார்கள். நபித்தோழர்களுடைய நேர்மைகள் உண்டு என்றால் பகைவர்களில் சிறப்பு இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள், பகைத்தவர்களுக்கு மத்தியில் சிறப்பு இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள், சிறப்பானவர்களுக்கு மத்தியில் குறை இருந்தால் தண்டிப்பார்கள், கண்டிப்பார்கள். இது அவர்கள்ட்ட வந்த நேர்மைகள்ல ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு மரணத்துக்கு பின்னால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை கொண்டு யார கையில கொடுத்தாங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு, ஓடி வாராங்க, உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே தூக்கி மிம்பர்ல வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வச்சிக்கன்னு சொன்னாங்க, இன்னபனி ஹாதா சய்யிதுன், எனது மகன் சய்யித், ஒரு தலைவர், யுஸ்லிஹுல்லாஹு பைன ஃபிஅத்தைனி அதீமத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உள்ள இரண்டு பெரிய பிரிவுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா இவரை கொண்டு சமாதானப்படுத்தி வைப்பான் அப்படி என்று நபர்கள் சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் இந்த சபை என்ன செய்து ஒன்றாகியது நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்துக் கொண்டு, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு மத்தியிலே உள்ளவர்கிட்ட கேட்கிறான், தனியா சொன்னா பரவாயில்ல, பப்ளிக்கா கேட்கிறாங்க, மன் அக்ரமுன் நாசி அபன் வ உம்மன் வ ஜத்தன் வ ஜத்ததன், இந்த சமுதாயத்திலேயே தாயாலும் தந்தையாலும் பாட்டனாராலும் பாட்டியாலும் சிறப்பானவர் யார், எல்லா வகையிலும் சிறப்பானவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே ஃபகாலு அமீருல் முஃமினீன அஅலம்,
அமீருல் முஃமினீன் தான் மிகவும் இந்த விஷயத்தில் அறிந்தவர் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், பியதில் ஹசன், ஹசனை கையை பிடிச்சார், ஹாதா இவர் சிறந்தவர், அபூஹு அலி பின் அபி தாலிப், இவருடைய தந்தை அலி பின் அபி தாலிப், தந்தையால் இவர் சிறந்தவர். வ உம்முஹு ஃபாத்திமா, இவருடைய தாய் ஃபாத்திமா பின்து முஹம்மத். அதுக்கு அடுத்தது வஜத்துஹு ரசூலுல்லாஹ், இவருடைய பாட்டனார் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய ஜெத்த பாட்டியாரு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எனவே இவர்தான் மக்களிலேயே சிறந்தவர் என்று சொன்னார்கள். முஆவியா ரலியல்லாஹு தனியா சொல்லல, ஒரு சபையில வச்சு சொன்னார்கள், மன் அக்ரமுன் நாசி அபன் வ உம்மன் வ ஜத்தன் வ ஜத்தத். அப்ப அந்த இக்ராம், அந்த இக்ரார், அதாவது அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, திரார் இப்னு தம்ரா அல் கினானி என்கின்ற ஒருவர் இருந்தார். இவர் வசன நடையிலும் கவிதை முறையிலும் அழகாக விஷயத்தை எத்தி வைப்பதிலே பிரபல்யமாக இருந்தால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில். ஹில்யத்துல் அவுலியா என்ற நூலில் 54 பக்கம். இந்த திரார் இப்னு தம்ரா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. பாருங்க அன்புள்ள சகோதரர்களை, வந்த நேரத்தில் இவர் ஆசைப்படுகிறார், சபையில வச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறார். இவருடைய வாய் மூலம் கேட்கிறாங்க, சிஃப்லி அலையன், எனக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி கொஞ்சம் வர்ணிக்க முடியுமா, சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். இது மௌத்துக்கு பின்னால. கால அவ துஃபீனி யா அமீரல் முஃமினீன், இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்காம விட்டு விடுங்கள் என்றார். இதை விட்டுருங்க, வேறொரு விஷயத்தை பேசுவோம் என்றாங்க. கால லா உஃபீக அபதா, ஒரு நாள் நான் விட மாட்டேன், நீங்க சொல்லி ஆகன அலியை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றான். அவர் சொல்றாரு பாருங்க, அம்மா இத்லா புத்த, சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றால் فإنه كان والله بعيد المدى شديد القوى يقول فصلا ويحكم عدلا يتفجر العلم من جوانبه وتنطق الحكمة من نواحيه يستوحش من الدنيا وزهرتها ويستأنس بالليل وظلمته وكان والله غزير العبر طويل الفكرة يقلب كفه ويخاطب نفسه ويعجبه من اللباس ما قصر ومن الطعام ما جشب. அழகான வார்த்தை அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போறார். பெரிய ஒரு வார்த்தை. அலி அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அதாவது ஒரு உயர்ந்த மனிதராக, ஷதீதுல் குவா, சக்தி உள்ளவராக, பேசினால் தெளிவாக பேசக்கூடியவராக, ஒரு நீதியாக பேசக்கூடியவராக, அவர் பேசினால் அறிவோடு பேசக்கூடியவராக, ஞானத்தோடு பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். பூமி உலகம் என்றால் அவர் வெறுப்பார், அதை ஒரு அசிங்கமாக அவர் நினைப்பார். இரவு நேரம் அவருக்கு அழகான ஒரு நேரம், இறைவனோடு வணங்குவதில் மிகவும் இன்பமான ஒரு மனிதராக அவர் இருப்பார். நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதிகம் கண்ணீர் வடிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். கஸீர் அல் அபரா வ தவீல் அல் ஃபிக்ரா, நிறைய யோசிப்பவராக அவர் இருந்தார். யுகல்லிபு கஃபா, எந்த நேரத்திலும் தனிமையில் இருந்தால் கையை பிரட்டி கண்டு யுகாதிபு நஃப்ஸா, தன்னை பார்த்து பேசிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். தன் குற்றங்களை என்ன செய்வார், திருப்பி திருப்பி மீட்டுக் கொள்ளக்கூடியவர் இருந்தார். ட்ரெஸ் எடுத்தா ஷோர்ட்டானதை அவர் கூடுதலாக விரும்புவார். சாப்பாடு எடுத்தால் காய்ந்த சாப்பாடுகளை தான் அவர் கூடுதலாக விரும்புவார். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, கஅஹதினா கான கஅஹதினா யுத்னீனா இதா அதைனாஹு வ யுஜீபுனா இதா சஅல்னாஹு, எங்களுக்கு பக்கத்திலேயே நெருக்கி வைத்துக் கொள்வார். நம்ம எதை கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்வார். வ கான மஅ தகர்ருபிஹி இலைனா, எங்களோடு அவர் நெருக்கமானவராக இருந்தாலும் கூட, வ குர்பிஹி மின்னா, நல்ல நெருக்கமான அன்போடு இருந்தாலும் கூட, லா நுகல்லிமுஹு ஹைபத்தன் லஹு, கண்ணியத்தின் காரணமாக அவரோடு நாங்கள் பேச பயப்படுவோம். ஃப இன் தபஸ்ஸம ஃப அன் மிஸ்லில் லுஅலுஇல் மக்தூம், பேசினார் என்று சொன்னால், புன்னகைத்தார் என்று சொன்னால் கொட்டுகின்ற முத்து போன்று இருக்கும். யுஅல்லிமு அஹ்லத்தீன், தீனுடையவர்களை அவர் மதிப்பார், கண்ணியப்படுத்துவார். வ யுஹிப்புல் மசாகின், மிஸ்கீன்களை விரும்புவார். லா யத்மஉல் கவியு ஃபீ பாத்திலிஹி, பலசாலி அவரோடு வந்து பேசி தண்ட பாத்திலை சரி கட்டி கொள்ள நினைக்க மாட்டார். வலா யஸு தஈஃபு மின் அத்லிஹி, அதே போன்று பலகீனமானவர், ஏழை, அவரிடத்தில் அநியாயத்தை பயப்பட மாட்டார். ஃபஅஷ்ஹது பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், லகத் ரஅய்துஹு ஃபீ பஅதி மவாகிஃபிஹி வகத் அர்ஹல் லைலு சுதுலஹு வகாரத் நுஜூமுஹு, நான் அவரை கண்டிருக்கிறேன் இரவு நேரங்களில், நட்சத்திரம் உதித்திருக்கின்ற நேரங்களில் எல்லாம், யமீலு ஃபீ மிஹ்ராபிஹி காபிதன் அலா லிஹியத்திஹி, தாடியை பிடித்த வண்ணம் மிஹ்ராபிலே குனிந்து குனிந்து அழுவதை நான் கேட்டிருக்கிறேன். யதமல்மலு தமல்முல சலீம் வயபகி புகா அல் ஹஸீன், அவர் முணங்கிக் கொண்டிருப்பார், அதாவது கவலைப்படுகின்றவரை போன்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார். ஃபகன்னி அஸ்மஉல் ஹான், அஸ்மாஉல் ஆன், இப்பொழுது வரைக்கும் நான் கேட்பது போன்றிருக்கிறது. யகூலு யா ரப்பனா யா ரப்பனா, இறைவா இறைவா, லித்துன்யா, உலகத்தை பார்த்து சொல்வதை போன்றிருக்கிறது, என்னை ஏமாற்றி விடாதே, ஒரு நாளும் உன்னை என்னால் ஏமாற்ற முடியாது என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் இப்பொழுது கேட்பது போன்றிருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறார். சோரனே சொல்றார், வ மஜ்லிசுக ஹகீர் வ ஹதருக்கு யஸீர் ஆஹின் ஆஹின் மின் கில்லத்தி ஸாதி வ புஅதி ஸஃபரி வ வஹ்ஷதி தரீக். என்ன உலகம் இது, எவ்வளவு தூரம், நாம் சுமந்து கொண்டு போகின்ற நன்மைகள் குறைவு என்று அவர் சொல்வதை நான் இப்பொழுது கேட்பது போன்றிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே
லிரார் இப்னு லம்ரா அப்படியே மேலே பார்க்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய கும்மால கையினால கண்ணீரை துடைத்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார்கள் முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை அழுது கொண்டே அவர் சொல்லுகிறார்கள், வகத் இஹ்தனகல் கௌமு பில் புகா, சமூகத்தை பார்க்கறாங்க, எல்லாரும் அழுகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பை மறுத்தவர்களாக அவர்கள் யாரும் இருக்கவில்லை. கண்ணீர் விட்டு அழுதார்கள், நிறைய அழுதார்கள். முஆவியா ரலியல்லாஹு அழுது விட்டு சொன்னார்கள், கைஃப வஜிதுக அலைஹி தியார் திரார், கேட்கிறாரு, நீங்கள் எப்படி உங்களை உணர்கிறீர்கள் அப்படி என்று கேட்கிறாரு அபு முஆவியா. இந்த நிமிஷத்துல நீங்க எப்படி உங்களை உணர்றீங்க? மடியில் ஒரு குழந்தை அறுக்கப்பட்டால் தாய் எவ்வளவு வேதனைப்பட்டு கண்ணீர் விடுவாளோ அந்த வேதனை நான் உள்ளத்தால் உணர்கிறேன் அமீருல் முஃமினீனே என்று சொன்னார்கள். அந்த வேதனையை நான் இந்த நிமிடத்தில் உணர்கிறேன் என்று சொன்னார்கள். முஆவியா சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஹக்கதா கான அபுல் ஹசன், இப்படித்தான் அபுல் ஹசன் அலி அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் பகிரங்கமாக இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் சாட்சி சொன்னார் என்று சொன்னார். நினைத்து பாருங்கள், அபு மூஸா அல் ஹவுலானி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் முஆவியா அனுப்புகின்ற நேரத்தில் அபு மூஸா அல் ஹவுலானி கேட்கிறார், நீங்க என்ன அனுப்புறீங்க பேச்சுக்கு, நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சிறந்தவர் என்று கேட்டார்கள். நீங்க சிறந்தவர் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இல்லை, அவர் என்னை விட சிறந்தவர், மார்க்கத்தால் என்னை விட முந்தியவர், என்னை விட அறிவால் முந்தியவர். நான் கேட்பதெல்லாம் உஸ்மானுடைய ரத்தத்துக்கு பழிவாங்குகிற விஷயத்தை மட்டும்தான், வேற எதையும் நான் கேட்கவில்லை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், இந்த இடம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இருந்த ஒரு அழகான உறவை காட்டுகிறது. அவர்களுக்கு மத்தியிலே நடந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இந்த யுத்தங்களை போட்டு நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அது வேறு, நீதிக்கும் உண்மைக்கும் இஹ்லாஸுக்குமாக போராடிய யுத்தம். அடிக்கடி இது போன்ற விஷயங்கள் வந்தால் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்திலே கேட்கப்படுகிறது, இந்த ரெண்டு கூட்டத்தில் எவர்கள் ஹக்கிலே இருந்தார்கள் என்று. அவர் சொன்னார், என்னை இந்த பேச்சிலிருந்து விட்டு விடுங்கள், நான் மௌனமாக இருக்க விரும்புகிறேன், இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை, நான் தீர்ப்பு சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லுகின்ற அளவில் நிறைய அறிஞர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீனா, இந்த துஆ எங்களிடத்திலே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் ஈமானில் முந்தியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை பற்றி கெட்ட எண்ணங்களை எங்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி விடாதே. அன்புள்ள சகோதரர்களே, உரிய முறையில் விளங்கி சிறப்பை அங்கீகரித்து நபித்தோழர்களுக்கு பிரார்த்திக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.